அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நாடு ஆறுகாலம் காடு ஆறுகாலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த அடுத்த 14 நாட்கள் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ராஜயோக பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அஷ்டமாதிபதி 6ல் போய் நிற்பதால் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்கும் ஆற்றலை தருகிறாருங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதனுடைய பலம் உங்களுடைய வாழ்க்கையை சகல வழிகளிலையும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பொருளாதாரம் என்பது இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே சிறப்பான நிலையில் இருக்குங்க. விழாக்களில் கலந்து கொள்வீங்க. ராசியின் பலத்தை அதிகப்படுத்துவது, குருவினுடைய சுப பார்வை, சுப காரியங்கள் முடிவாகாமல் இருந்தால் நல்ல முறையில் முடிவாகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்களும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாகவே ஒரு அடுத்த கோணம் எடுத்து முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. யாருடைய பகையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் ஒன்று பேச அது வேறொரு கோணத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைதி, நிதானம் மிக மிக அவசியங்க. பெண்கள் விஷயத்துல கவனம் தேவை. குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் தற்காலிகமாக ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதனால் சிறு பிரிவுகளும் கூட ஏற்படலாம். அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா செவ்வாய் சனி பார்வை வாகனங்கள் இயக்குவதில் பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. அதற்கு மாறாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்களுடைய ஜென்ம ராசியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்காகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்க திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால செல்வதற்கரிய தீர்த்ததல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கு நல்வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என்று கூறுகிறது ஜோதிட கலை. பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு ஊதிய உயர்வையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்த்து மனம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஏற்கனவே வெளிநாடு
வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசினருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் நினைத்தார் போல நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக அமையுங்க. உங்களுடைய போட்டிகள் அனைத்திலும் முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அளித்தருகிறாங்க. புதிய விற்பனை கிளைகளை இருப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் இறங்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறார். அதே போல் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதிவதும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்த இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் சுப பலம் பெறுவதால புதிய வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம வருமானமும் உயர இருக்குது. தற்போதைய நடைபெற்று வரும் தசா புக்தியும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமானம் உயர்வும் மகிழ்ச்சி அளிக்க இருக்கு. ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. சங்கீத சபா நிர்வாகிகள் உங்களை தேடி வருவாங்க. பல மாதங்களாக பின்னடைவியை சந்தித்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறு முதலீட்டில் தரமான படங்களை எடுத்து லாபம் அடைய இருக்கீங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள், திருக்கோவில் ஊதுவாமூர்த்திகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. பரதநாட்டிய வகுப்பல் ஆரம்பிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வலம் வருகிறாங்க. அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஆதரவும் பெருக இருக்கு. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அவர்களின் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணித்து பார்த்தால் இது தெரிய வரும். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. கிரகிப்பு திறன் ஓங்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. கிரக நிலைகளின்படி தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க. ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகள்ல எள் கலந்த உணவளிப்பது சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது துலாம் ராசி நேயர்களுக்கு.